أشهد أن لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வார ஜும்மா உரையில நன்மையான காரியங்களை நாம மனம் விரும்பி செய்ய வேண்டும் என்கிற தலைப்புல சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நாம கொண்டு வந்தோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த மறுமை வாழ்க்கையை நாம எப்படி நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த உலகத்துல நாமோ நன்மையான காரியங்களை செய்தாலும் சரி, தீமையான காரியங்களை செய்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மதிப்பீடு போடுவான். நம்முடைய மதிப்பீடு நன்மையான காரியங்கள்ல அதிகமாக இருந்தால், கனமாக இருந்தால், சோனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசாக தருவான். நம்முடைய தீமையான காரியங்கள் கனமாக இருந்தால் நரகத்தை தருவான் என்பதாக சில செய்திகளை உங்க கவனத்துக்கு நாம கொண்டு வந்தோம். இந்த வார ஜும்மா உரையில அந்த தலைப்பை ஒட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நவீன கலாச்சாரத்தை கொண்டு வரக்கூடிய முஸ்லிம்கள் என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம எல்லோரும் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் அவனுடைய பாதுகாப்பையும் நாம எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ண வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இஸ்லாமிய மார்க்கத்துல நவீன கலாச்சாரத்தை கொண்டு வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த தலைப்புக்குள்ளால நாம போவதற்கு முன்னாடி உங்களுடைய கவனத்திற்கு முக்கியமான ஒரு 3 வசனங்களை நான் கொண்டு வருகிறேன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய முக்கியமான 3 வசனங்கள். அதுல முதல் வசனம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிசு. அல்லாஹ் என்னமா சொல்ற? அலா லில்லாஹி அத்தீனுல் ஹாலிசு. அலானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, நாம இந்த கடற்கரை ஓரங்கள்ல வாக்கிங் போவோம் பாருங்க, அப்படியே ஒரு பீச்சுக்கு போயிட்டு வருவோமே, அல்லது கொடைக்கானல், ஊட்டி மாதிரி இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு வருவோமே அப்படின்னு போட்டு கிளம்பி போனோம்னா, இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு சொல்லி போட்டு டேஞ்சர் போர்டு வச்சிருப்பான் தெரியுமா? ஒரு மண்டை ஓடு,
கிராஸ்ல 2 எலும்புகளை போட்டு டேஞ்சர், இந்த இடத்துல கால் நனைக்க வராதீங்க, கடல் அலை என்ன செஞ்சிடும், இழுத்துட்டு போயிடும், இந்த இடத்துல கடல் பல்ல மாட்டி இருக்குது, உள்ள விழுந்துட்டீங்கன்னா மரணத்தை என்ன செஞ்சிருவீங்க, அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பாருங்க, அதுல டேஞ்சர் போர்டு போட்டிருப்பான். அப்ப எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, அலா அறிந்து கொள்ளுங்கள், அல்ல எச்சரிக்கை செய்யறாம. அந்த போர்டு எப்படி எச்சரிக்கை போர்டாக இருக்கிறதோ, மலையினுடைய உச்சியில நாம ஏறும் பொழுது இந்த இடத்துக்கு வராதீங்க, இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா தலை கறங்கி கீழே விழுந்துடுவீங்க, இது தற்கொலை பாயிண்டாக இருக்கிறதுன்னு சொல்லி போட்டு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் போர்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அதுதான் இதனுடைய அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல அப்படின்னு கேட்டோம்னா, அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் ஹாலிசு, இந்த மார்க்கம் இருக்குது பாருங்க, தூய்மையான இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம், இது அல்லாஹ்வுக்கு உரிய மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்ற, அறிந்து கொள்ளுங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு உரிய மார்க்கமாக இருக்கிறது என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபா பெருமக்களுமா சேர்ந்து இந்த மார்க்கத்தை என்ன செய்யல, முடிவு பண்ணல. முஸ்லிம்கள் அதிகமான மக்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகமா சேர்ந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நபிகள் நாயகம் சஹாபாக்களுமா சேர்ந்து மஷூரா பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. எனவேதான் முஹம்மதுடைய மார்க்கம் போட்டிருப்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல நாம டிசி வாங்க போனோம்னா கொண்டோம்னா முஹம்மதியர், முஹம்மதுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்லி போட்டு மாற்று பிற மத மக்கள் சொல்லுவாங்க. இது முஹம்மதுடைய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை நமக்கு போதனை செஞ்சிருக்கிறாங்களே தவிர, மற்றபடி இந்த மார்க்கம் யாருக்குரிய மார்க்கம், அல்லாஹ்விற்கு உரிய மார்க்கம். நாமளாக கூடி உட்கார்ந்து ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாமளா உட்கார்ந்து கூடி உட்கார்ந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறோமா? கிடையாது. நபிகள் நாயகம் சஹாபா பெருமக்களுமா சேர்ந்து கூடி உட்கார்ந்து மஷூரா பண்ணி இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களா? கிடையாது. மாறாக அல்லாஹு என்ன செய்திருக்கிறான், இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹு நமக்கு என்ன செய்திருக்கிறான், உருவாக்கி தந்திருக்கிறான். எனவே இந்த மார்க்கத்துக்குள்ளால முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ நவீன கலாச்சாரங்களை கொண்டு திணிக்க கூடாது. ஏன்? இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்குரிய மார்க்கம். சரிங்களா? இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, மாஷா அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப் படிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வசனம் ஞாபகத்துல இருக்கும். அது என்ன வசனம்? வஉரிது அலா ரப்பிக ஸஃபன் லகத் ஜிஅ்துமூனா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரத்தின் பல் ஸஅம்தும் அல்லன் நஜஅல லகும் மௌஇதா. இந்த வசனத்துடைய அந்த மொழியாக்கம் இருக்குது பாருங்க, தர்ஜுமா இருக்குது பாருங்க, அதை மட்டும் நீங்க உள்வாங்குங்களேன். என்ன அர்த்தம்? வஉரிது அலா ரப்பிக ஸஃபன், மரணம் அடைந்ததற்கு பிறகு மறுமைக்கு நாம எல்லோரும் வருவோம் பாருங்க. அப்படி மறுமைக்கு நாம எல்லோரும் வந்துட்டோம்னா அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். அலா ரப்பிக ஸஃபன், நபியே உன்னுடைய ரப்புக்கு முன்னாடி, உன்னுடைய ரப்பு இருக்கிறாம் இல்லையா, நம்ம ரப்பு இருக்கிறாம் இல்லையா, இந்த ரப்புக்கு முன்னாடி அந்த மக்கள் நிறுத்தப்படுவார்கள். சுபஹானல்லாஹ். எப்படி இருக்கும்? நம்மளை படைத்த ரப்புல் ஆலமீன், நாமோ எந்த ரப்பை அல்லாஹுவாக திருப்தி கொண்டோமோ அந்த ரப்பை மன்னரை வாழ்க்கையை முடித்ததற்கு பிறகு நாம சந்திக்க போகிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது அந்த நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அலா ரப்பிக ஸஃபன், நபியே உன்னுடைய ரப்புக்கு முன்னாடி அந்த மக்கள் அணி அணியாக நிறுத்தப்படுவார்கள். லகத் ஜிஅ்துமூனா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரத்தின், திட்டமாக உங்களை முதல் தடவையாக நாம எப்படி படைத்தோமோ அதே மாதிரி மறுமைக்கு நாம கொண்டு வருவோம். நம்மள முதல் தடவை அல்லாஹ் படைச்சான் பாருங்க, ஒண்ணுமே இல்லாமல் இருந்தோமா. நாம குழந்தை பருவத்தை அடைவதற்கு முன்னாடி யாருடைய உயிரணுக்களை எப்படி இருந்தோம்னு சொல்லி போட்டு யாராலையும் சொல்ல முடியுமா? நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற என்னுடைய சந்ததி அவனுடைய சந்ததி அவனுடைய சந்ததி எங்க இருக்கிறான்னு சொல்லி போட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அப்ப லகது ஜிஅ்துமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரத்தின், நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்க. ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும் பொழுது உன்னைய மனிதனாக நான் படைச்சேன். மனிதனாக படைத்ததற்கு பிறகு திரும்ப மண்ணோடு மண்ணாக நீங்க மக்குறீங்க. திரும்ப உன்னைய மனிதனாக கொண்டு வர்றது அல்லாஹ்விற்கு பெரிய காரியமா? நாம ஒரு பொருளை உண்டாக்குறோம்ங்க. முதலாக ஒரு பொருளை நாம உண்டாக்குறோம். முதலாக உருவாக்குன அந்த பொருளுக்கு தியரி இருக்கும், ஃபார்முலா இருக்கும். அந்த பொருளை நாம எரிச்சிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, திரும்ப அந்த பொருளை உண்டாக்குறது நமக்கு கஷ்டமா? இந்த மைக்கு இருக்குது, இந்த மைக்கையே முதலாக உருவாக்கின மண்டையை போட்டு குழப்பியிருப்பான். இதை எப்படி உருவாக்குறது, இதுக்கு எப்படி மேக்னெட் எங்கன வைக்கிறது, ஒரு சவுண்டை உள் வாங்கி வெளியில கொடுக்க வேண்டும் என்றால் இதுல என்னென்ன செட்டப்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு முதலாக இந்த மைக்கை உருவாக்கினா பாருங்க, அவன் சிரமப்பட்டு இருப்பான். உருவாக்கிட்டானா திரும்ப இந்த மைக்கை உருவாக்குறது அவனுக்கு கஷ்டமா? திரும்ப இதே மாதிரி 10 மைக்கை உருவாக்குறது அவனுக்கு கஷ்டமா? ஒண்ணுமே கிடையாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? லகத் ஜிஅ்துமூனா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரத்தின். முதல் மனிதர் ஆதத்தையும் நான் படைச்சேனடா. முதல் மனிதர் ஆதத்தை நான் படைச்சேனா இல்லையா? எதுல இருந்து படைச்சேன்? அட மண்ணுல இருந்து நான் படைச்சேன். மண்ணில இருந்து படைத்து அவருக்கு நான் உயிரை கொடுத்து அவரை மேல இருந்து கீழே இறக்கி விட்டு நடக்க வச்சேனா வைக்கலையா? நடக்க வச்சேனா வைக்கலையா? அப்ப முதலாக உங்களை நாம எப்படி படைத்தோமோ அதே மாதிரி அப்படியே திரும்ப கொண்டு வந்து மறுமையில நபியே உன்னுடைய ரப்புக்கு முன்னாடி அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். கபூர்ல தனமா நம்ம கடந்தோம், மண்ணோடு மண்ணாக மக்கி போன தனமா கடந்தோம், சூறு ஊறப்பட்டோன்னா அப்படியே எழுந்திருப்போம். வலியை உணரக்கூடிய நரம்புகள் நம்மளுடைய தோலினுடைய மேல் பகுதியில இருக்கும், குடல் இருக்கும், லங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படியே எழுந்திருப்போம், அப்படியே எழுந்திருப்போம். பல் ஜஅம்தும் அல்லன் நஜஅல லக்கும் மௌஇதா. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த சென்டென்ஸை மட்டும் உள்வாங்குங்கண்ணே. இஸ்லாத்திற்கு உள்ளால எந்த கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரவே மாட்டோம். எந்த சென்டென்ஸு நான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த ஒரு அர்த்தத்தை மட்டும் நாம உள்வாங்கணும்னு வச்சுக்கிட்டுங்களேன், ஆடையில இஸ்லாமிய கலாச்சாரத்தை மீறி நவீன கலாச்சாரத்தை கொண்டு வருவோமா? கொண்டு வர மாட்டோம். தலைமுடி இருக்குது பாருங்க, அதை கட் பண்ணக்கூடிய விஷயத்துல இஸ்லாத்துடைய கலாச்சாரத்தை ஒரு ஓரமாட்டு வச்சுட்டு நவீன கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வருவோமா? கொண்டு வர மாட்டோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த சென்டென்ஸ் நாம உள்வாங்கணும்னு வச்சுக்கிடுங்க, அதற்கு மாற்றமாக நம்ம கொண்டு வர மாட்டோம். அல்லாஹ் என்ன சொல்றேன்? பல் ஜஅம்தும், எப்ப நீங்கள் எல்லோரும் உறுதியாக எண்ணிக்கொண்டீர்களா? அல்லன் நஜஅல லக்கும் மௌஇதா, உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட இந்த நாளை உங்களுக்கு நாம கொண்டு வர மாட்டோம் என்று நீங்கள் யாராவது எண்ணிக்கொண்டீர்களா? திரும்ப உங்களை கொண்டு வந்து மறுமையில கொண்டு வந்து நிறுத்த மாட்டோம் என்று யாராவது எண்ணிக்கொண்டீர்களா? என்ன வந்துட்டீங்களா? வந்தாச்சா? அடுத்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்க வந்த உடனே அல்லாஹ்விற்கு முன்னாடி அணி அணியாக நிப்பாட்டப்படுறீங்க தானே? நிப்பாட்டப்பட்ட உடனே வவுதிஅல் கிதாபு, உங்களுடைய பதிவேடு உங்களுக்கு முன்னாடியே வைக்கப்படும். உங்களுடைய பதிவேடு இருக்கு தெரியாமா? நாம நன்மையான காரியத்தை செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. தீமையான காரியத்தை செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லி தந்ததற்கு பிறகு இதுல நவீன நடைமுறைகளை கொண்டு வந்து திணிச்சோன்னு வச்சுக்கிடுங்க, பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த பதிவேடு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன, அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஃபதரல் முஜ்ரிமீன, நபியே அந்த பதிவேட்டை கொண்டு வந்து ஒவ்வொரு நபர்களுக்கு முன்னாடி இப்படி வைக்கும் பொழுது ஃபதரல் முஜ்ரிமீன, நபியே பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரை பார்ப்பீங்கம்மா? நபியை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், பதிவேட்டை கொண்டு வந்து வச்சாச்சா? பதிவேட்டை கொண்டு வந்து வச்சோம்னா நல்லவர்களும் அந்த பதிவேட்டை பார்ப்பாங்க, புத்தகத்தை பார்ப்பாங்க, தீயவர்களும் அந்த புத்தகத்தை பார்ப்பாங்க. இப்படி பார்க்கும் பொழுது நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதரல் முஜ்ரிமீன, நபியே பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி,
அந்த பதிவேட்டில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதை பயந்த நிலையில் படிப்பதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படிமா நம்ம நவீன கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்குள்ளால திணிக்க முடியும்? இந்த ஒரு சொற்றொடரை நம்ம சிந்திச்சோன்னு வச்சுக்கிறோம். எந்த சொற்றொடரு? அந்த புத்தகத்தை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வைக்கப்படும். வச்சோம்னா எல்லோரும் அந்த புத்தகத்தை படித்து பார்ப்போம். அப்படி படித்து பார்க்கும் பொழுது பாவியாக இருக்கக்கூடிய நானே அந்த புத்தகத்தை பயந்த நிலையில் படிப்பேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பண்றாங்க, எஃப்ஐஆர் பண்றாங்க காவல்துறையில. அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்து நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குறான் பாருங்க, அப்படி பயந்து தான் பார்ப்போம். கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு உன் பிரச்சனை இதுதான்டா இந்த வச்சிக்கன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து கொஞ்சக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து அவன் வந்து தன்னுடைய ஸ்டாஃபுக்கு, தன்னுடைய தொழிலாளிகளுக்கு நீ செய்த தப்பு, நீ செய்த அக்கிரமம் இதுதானான்னு சொல்லி போட்டு சீட்டை கிழிச்சு கையில கொடுத்தோம்னா அந்த சீட்டை பார்த்தோம்னா இவனே பயப்படுறாங்க. அங்க எப்படி இருக்கும்? அதான் நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே பாவிகள் அந்த ஏட்டை படிக்கும் பொழுது பயந்த நிலையில் படிப்பதை நீங்க பார்ப்பீங்க. படிச்சு பார்க்குறாங்களா? படிச்சு பார்த்துட்டு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டணும். என்னமெல்லாம் நாம சேர்ந்தோம்னா அவ்வளவும் அங்க ரெக்கார்டு, அவ்வளவு ரெக்கார்டு. நான் என்ன இருக்கு பாருங்க மொபைலு. இந்த மொபைலுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி மெமரி கார்டு போடுற மாதிரி ஒரு மொபைலை கண்டுபிடிச்சான். அதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு தண்டி செங்க கட்டி மேல மொபைல் ஒன்று இருந்துச்சா? இந்த மெமரி கார்டு போடுற மாதிரி ஒரு மொபைல் இருந்துச்சு பாருங்க. அந்த மெமரி கார்டை இப்போ உங்களுக்கு கிடைச்சாலும் சிஸ்டத்துல போட்டு நீங்க என்ன செய்யலாம், அதுல என்ன போட்டோ இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு எடுக்கலாம். இந்த மொபைலை சுக்கு நூறாக நொறுக்குங்க. நொறுக்கிட்டு கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தோம்னா இதுல இருக்கக்கூடிய மதர் போர்டு இருக்குது பாருங்க, அதை நீங்க போனீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க 2020 நான் என்ன போட்டோ வச்சிருந்தேன்னு இப்ப கண்டுபிடிச்சு எடுக்கலாம். ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச நவீன கண்டுபிடிப்புல அன்னைக்கு உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ளது, அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் தோண்டி எடுக்கிறான்னா படைத்தரப்பு எடுக்க மாட்டானா? படைத்தரப்பு எடுக்க மாட்டானா? அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அந்த பாவிகள் சொல்லுவாங்க, யா வைலத்தானா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மாலி ஹாதல் கிதாபி, இந்த பதிவேட்டிற்கு என்ன வந்தது, லா யுகாதிரு சகீரத்தன் ஒலா கபீரத்தன் இல்லா அஹசாஹா, என்னுடைய சின்ன செயல், என்னுடைய அந்த சின்ன செயலை வந்து அல்லாஹ் வேற ஒரு இடத்துல எப்படி சொல்றாங்கிறத உங்க கவனத்துக்கு அந்த வசனத்தை இப்ப கொண்டு வர. இதை மட்டும் நீங்க கவனிங்க. லா யுகாதிரு சகீரத்தன் ஒலா கபீரத்தன் இல்லா அஹசாஹா, என்னுடைய சின்ன செயல், என்னுடைய பெரிய செயல், இவைகள் எல்லாமே இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத. இந்த கிதாபுக்கு வந்த கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே. ஒன்னு எழுத்து வடிவுல இருக்குதா, இன்னும் ஒண்ணு என்னது, அங்க உள்ளது அனைத்தையும் வீடியோ கான்பரன்ஸ் மாதிரி ஓடுது பாருங்க, அப்படி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மனிதர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மா அமிலு ஹாதிரன், அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அவைகள் அனைத்தையும் தனக்கு முன்னாடி இப்படியே ஓடுவதை பார்ப்பார்கள். சிசிடிவியுடைய ஃபுட்டேஜ் நமக்கு அது தானங்க நமக்கு உணர்த்தி தருது. போன மாசம் நடந்த கொள்ளைய வந்து இந்த மாசம் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எடுத்து கையில கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிற பேஷண்ட, அந்த ஐசியூல இருக்கக்கூடிய அவருடைய உயிர் நாடி துடிப்பு எப்படி ஓடுதுங்கிறத அந்த மானிட்டர்ல பாத்துக்கிட்டே இருக்கிற இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. நாம கண்டுபிடிச்ச ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சுகரை எடை போட்டு தருது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிரஷரை எல்லாமே எடை போட்டு தருதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நபியே, உன்னுடைய ரப்பு எந்த அடியார்களுக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது 2வது வசனம். சின்ன செயல் பெரிய செயல்னு சொன்ன பாருங்க, அந்த சின்ன செயலினுடைய அளவு அல்லாஹ் எப்படி திரும்ப சொல்றான்? நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரஹு வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரஹு. மிசுகால்னா என்ன அர்த்தமா? தர்ரத்துனா என்ன அர்த்தம்? ஊசியினுடைய நுனி இருக்குது பாருங்க. எதுக்கு நான் சொல்றேன்? இதா ஜுல்சிலத்தில் அருது ஜில்சாலான்னு சொல்லி போட்டு ஒரு அத்தியாயம் வருது. அந்த அத்தியாயத்துல இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்?
மிசுகால தர்ரத்தின் ஹைரன் யரஹு, அணு அளவிற்கு இருக்கக்கூடிய நன்மையை நீ செஞ்சாலும் அந்த நன்மையை நீ அங்கன பார்ப்ப மறுமையில. அணு அளவிற்கு செய்யக்கூடிய தீமையை நீ செஞ்சாலும் அதையும் நீ மறுமையில என்ன செய்வ பார்ப்ப. மிசுகாலு தரத்துனா உங்களுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால், மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் பாருங்க, பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்ற மக்கள் வீடு எப்படி கட்டுறாங்க? சீலிங் எல்லாம் காங்கிரீட் போட்டு கட்டுறாங்க. இதே நம்ம அப்பம்பாட்டனுடைய சூழ்நிலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஓட்டு வீடு இருக்கும். அந்த ஓட்டு வீட்டுல வீட்டுக்குள்ளால வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கண்ணாடியை ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த கண்ணாடியினுடைய ஒளியில தூசிகள் இப்படி பறக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் மிஸ்காலு தர்றா. இப்படி நீங்க படுத்து கிடந்து இப்படி பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி ஒளியில தூசிகள் பறந்துகிட்டு இருக்கும். அந்த அணுவையும் இன்னைக்கு பல நூறுகளாக என்ன செய்யறான்? பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த அளவிற்கு சிறுமையான நன்மையை நீ செஞ்சாலும் சரி அதையும் நீ மறுமையில பார்ப்ப, தீமையை செஞ்சாலும் சரி அதையும் நீ மறுமையில பார்ப்ப என்பதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இது 2வது வசனம். 3வது வசனம் என்ன? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறை விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். என்ன அர்த்தம்? வமா கான லிமுமினின் வலா முமினத்தின், ஈமான் கொண்ட இறை விசுவாசியான ஆண்களுக்கும் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளான பெண்களுக்கும் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த இஸ்லாத்துக்குள்ளால நீங்கள் இருக்கும் பொழுது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டால், எப்படிமா சொல்ற? இறை விசுவாசம் உள்ள ஆண்கள், இறை விசுவாசம் உள்ள பெண்கள், உங்க 2 பேருக்கும் அல்லாஹ் என்ன பண்ணான்? முடிவு பண்ணான். அல்லாஹுடைய ரசூல் என்ன பண்றாங்க? முடிவு பண்ணாங்க. எப்படி முடிவு பண்ணாங்க? இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், நீ நடந்தால் இப்படிதான் நடக்க வேண்டும், நீ தண்ணீர் குடித்தால் இப்படிதான் குடிக்க வேண்டும், நீ சாப்பிட வேண்டும் என்றால் இப்படிதான் சாப்பிட வேண்டும், கழிவறைக்கு போக வேண்டும் என்றால் இப்படிதான் போக வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களுக்கு உன்னை முடிவு பண்ணி சொல்லிவிட்டால் சாப்பிடறோம் இல்லையாமா? இருந்து சாப்பிடணும், அப்படித்தானே இல்லையா? சாப்பிடுறோம், ஒரு ஜான் வயிறு, அந்த ஒரு ஜான் வயிறுக்கு ஒரு கவலம் சாப்பாடு எடுத்து உள்ள அனுப்பணும், அந்த பசியை அடக்கணும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சாப்பிடக்கூடிய இந்த ஒழுங்கு நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்க? இப்ப உட்கார்ந்துக்க, வலது கையால சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, உனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உணவை எடுத்து சாப்பிடு, ஒரு பருக்க சோறு கீழே உழாம பாத்துக்க, ஒரு சோறு, ஒரு கவலம் சோறு இல்ல, ஒரு அரிசி கீழே உளுந்துட்டோம்னா அதை எடுத்து தண்ணியில நனைச்சி அதுல தூசி இருந்தோம்னா உதறிட்டு சாப்பிடு. இது என்னது? சாப்பிடக்கூடிய ஒழுங்குமுறையில அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தந்த ஒழுங்குமுறை. உனக்கு பிஸ்மில்லா சொல்ல நீ மறந்துட்டேன்னு வச்சுக்க, பிஸ்மில்லாஹி அவ்வலகு ஆஹிருவோ சொல்லி போடு. சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், இது எல்லாம் நாம ஃபாலோ பண்ணணும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இதை முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா என்னமா நடக்குது? பஃபே கலாச்சாரமா? என்ன கலாச்சாரம்? என்ன கலாச்சாரம்? பஃபே. நின்னுக்கிட்டு சாப்பிடுங்க, நின்னுக்கிட்டு தண்ணி குடியுங்க, இடது கையால தண்ணி குடியுங்க. உங்களுடைய உணவு ஒரு அரிசி கீழே உளுந்தோம்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அதை தடுக்கிறாங்கம்மா, அதை தடுக்கிறாங்க. ஆனா நீ என்ன பண்ற? ஒரு கை நிறைய அரிசியை கொண்டு போய் நீ வேஸ்டா கொட்டிட்டு வராம. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன மெசேஜ் என்ன? இஸ்லாம் என்பது நாம அப்படி போற போக்குல ஏத்துக்கிடலாமா? இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். A to Z, பிறந்ததுல இருந்து, தூங்கினதுல இருந்து, முழிக்கிறதுல இருந்து, திரும்ப மண்ணறைக்கு போறதுல இருந்து ஒரு முஸ்லிமுடைய நடைமுறை எப்படி இருக்கணும்? முடிந்த அளவிற்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்லி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நான் வெறுமன ஒரு உணவை பத்தி மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன். ட்ரெஸ் கோடை எடுங்க, ஆம்பளைங்களுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குது,
பெண்களுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் எடுங்க, எல்லாத்தையும் எடுங்க. நகம் வெட்ட வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன செய்திகள். சூரத்துல் அஹ்ஸாப் அல்லாஹ் சொல்லுகிறார், வமா கான வந்துட்டோம், இந்த மார்க்கத்தை மனமாற நாம ஏற்றுக்கொண்டு விட்டோம், மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டோம். இந்த மார்க்கத்தை மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் என்ன பொருள்? நாளைக்கு மறுமையில அப்படியே எழுப்பப்படுவோம், அப்படியே விசாரிக்கப்படுவோம். நம் செயல்பாடுகள் எல்லாம் கண் முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கும். உணவை நீ எங்க விட்டு எரிஞ்ச, தண்ணீர் பாட்டில எங்க விட்டு எரிஞ்ச, அப்படி முன்னாடி ஓடி, இப்படியே எல்லாமே, இப்படியே எல்லாமே, இப்படியே எல்லாமே. இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளால உங்களுக்கு ஒரு காரியத்தை முடிவு பண்ணி விட்டால், அல்லாஹ்னு ஒரு வெறுப்பு வருதுமா இந்த வசனத்துல. அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு வருது. அந்த வெறுப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சரியான முறையில இந்த கடைக்காரங்க மாநகராட்சிக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தை கெட்டல, ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை கொடுப்பாங்க, அதுக்கடுத்து இன்னும் எச்சரிக்கை கொடுப்பாங்க. 4 எச்சரிக்கை 5 எச்சரிக்கை கொடுத்ததற்கு பின்னாடி வரி பணம் கட்ட முடியாதியா, வந்ததுக்கு மேல பாத்துக்கிட்டோம், என்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒருத்த கெட்டாம இருந்தோம்னா சட்டரை பிடிச்சு இழுத்து மூடிட்டு பூட்டை போட்டு பூட்டிட்டு ஒரு துணியை போட்டு சுத்திட்டு ராக் அடிக்கிறான் பாருங்க, இதுக்கு பேர் தான் அல்லாஹ். மீறி திறக்க முடியாது. என் கடை, என் சொந்த கடை, நான் திறக்க வைக்க முடியாது. இதைதான் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? மூமினாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய விஷயத்துல, மூமின்களாக இருக்கக்கூடிய பெண்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து முடித்து விட்டால், ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த மூமின்கள் அந்த விஷயத்துல தங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டு வருவதற்கு அனுமதி கிடையாது. வமை அஸில்லாஹ வரசூலஹு, இந்த விஷயத்துல அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யாராவது மாற்றமாக நடந்தால், எந்த விஷயத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஃபைனல் பண்ணி கவரை மூடி ஸ்டாம்ப் அடிச்சு முடிச்சாச்சு, அல்லாஹ் தீர்ப்பளிச்சு முடிச்சாச்சு. இதுல இறை விசுவாசம் உள்ள ஆண்கள், அது எத்தனை ஏஜ்லயும் இருந்துட்டு போட்டோம், அந்த ஆம்பளை இறை விசுவாசம் உள்ள பெண்கள் அது எந்த ஏஜ்லயும் இருக்கட்டும், 80 ஏஜ் 85 ஏஜ், எந்த அதிகாரத்திலும் இருந்துட்டு போ, நீ ஊருடைய நாட்டாம பஞ்சாயத்து தலைவராட்டி இருந்துட்டு போ, நீ பள்ளிவாசலுடைய முத்தவள்ளியாட்டி இருந்துட்டு போ, நீ எவ்வளவு பெரிய ஆளாட்டி இருந்துட்டு போ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இதுதான் என்று முடிவு செய்து விட்டால் உங்கள யாருக்கும் அபிப்பிராயம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. இந்த விஷயத்துல யாராவது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தால் அவர்கள் தெளிவான வழிகளிலே இருக்கிறார்கள் என்பதாக சூரத்துல் அஹ்ஸாபினுடைய இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இன்னைக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்க, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஆண்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட ஒரு மௌட்டிக சிந்தனை. என்ன சிந்தனை? நாகரிகம் என்கிற பெயரால என் ட்ரெஸ் கோட நான் தீர்மானிப்பேன், நாகரிகம் என்கிற பெயரால என்னுடைய நடவடிக்கைகளை நான் தீர்மானிப்பேன். எப்பா, ஏ அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லலடே, ஏ இப்படி செய்யாதேன்னு சொன்னா நீ என்ன சொல்லுது, நான் என்ன கேட்கறது? நான் படிச்சு பட்டம் வாங்கியிருக்க, நீ என்ன சொல்லுது, நான் என்ன கேட்கறது? நான் எங்க படிக்கிறேன் தெரியுமா, எந்த கல்லூரியில படிக்கிறேன், எந்த காலேஜ்ல படிக்கிறேன் தெரியுமா, என்னுடைய சர்டிபிகேட் என்னன்னு தெரியுமா, என் படிப்பினுடைய உச்சம் என்ன, எத்தனை டிகிரி? அது இங்க நடக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கரண்டை இருக்குது இல்லையா, அந்த கரண்டை, இந்த கரண்டைக்கு கீழால என்ன செய்யாதீங்க, ஆடை உடுக்காதீங்க, ரசூல்ல தடுக்கிறாங்கம்மா. எதுக்கு கீழால? நம்மளுடைய கரண்டை இருக்குது பாருங்க, இந்த கரண்டைக்கு கீழால ஆடை உடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, தடுக்கிறாங்க. அதை எப்படி தெரியுமா தடுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த நபிமொழி உங்க கவனத்துக்கு கொண்டு வர. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பையன், காலேஜில் படிக்கிற பையன், கை நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய பையன், திருமண வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கக்கூடிய பையன், இவனுடைய ஆடை கலாச்சாரங்கள் நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மஞ்சர்ர சௌபஹு ஹுயிலா, யார் ஒருவன் பெருமை அடித்தவனாக தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழால உடுத்துக்கொண்டு இழுத்து கொண்டு வருகிறானோ,
கரண்டைக்கு கீழால நல்ல உள் வாங்கிக்கிடுங்கம்மா. நம்ம வீடுகள்ல பையன்மார்கள் இருக்கிறாங்க, மெசேஜை கொண்டு போய் சேர்த்துருங்க. நாளைக்கு மறுமையில என் பையன் என் ரப்புக்கு முன்னாடி இந்த விஷயத்துல மட்டும் கை சேதமுடையவனாக நின்று விடக்கூடாது. நான் பெற்றவன், நான் வளர்த்தவன், நான் ஆளாக்கியவன். நாளைக்கு மறுமையில என்னுடைய பையனை விசாரிக்கும் பொழுது நானும் நிற்க வேண்டும். என் பையன் இப்படி காமிச்சு கொடுத்துருவான், என் அப்பன் இதெல்லாம் எனக்கு சொல்லி தரல இறைவான்னு சொன்னோம்னா நானும் ஒரு குற்றவாளி. இந்த ஒத்த விஷயத்தை கவனிச்சுக்கிடுங்க. இப்படியே எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன சேர்ந்துக்கிடுங்க. ஒவ்வொரு விஷயமா பிள்ளைங்களை கண்காணிங்கம்மா. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க? கரண்டைக்கு கீழால யார் ஆடை உடுக்கிறாரோ, பெருமை அடித்த நிலையில் யார் இழுத்து கொண்டு வருகிறார்களோ, அல்லாஹு அந்த நபரை மறுமை நாளில் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான், பார்க்கவே மாட்டான். நம்ம படைத்த ரப்புல் ஆலமீன் கருணையோடு மறுமையில என்னைய பார்த்துட்டான்னு வச்சுக்கிடுங்க. கருணையோடு என்ன மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நாமம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய தர்பார்ல நாம இருக்கும் பொழுது நம்ம அமல்களை வச்சுக்கிட்டு அல்லாஹ்விடத்துல சாதிக்க முடியாது. என்னுடைய தொழுகையை வச்சுக்கிட்டு நான் சாதிக்க முடியுமா? ஃபஜ்ர் தொழுகை, ஜும்மா தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள், தக்பீரை கெட்டின உடனே என் சிந்தனை எங்க இல்லாமோ போகுது. நம்ம சிந்தனை எங்க இல்லாமோ போகுது. இந்த தொழுகையை வச்சுக்கிட்டு சாதிக்க முடியுமா? ருக்குவில நான் போகிறேன், அந்த ருக்குவினுடைய அமைப்பே சரியா போக மாட்டேங்கிறேன். நான் அந்த ருக்குவினுடைய அமைப்புல என்ன ஓதணும் சரியா ஓத மாட்டேங்கிறேன். இதை வச்சுட்டு சாதிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் பொழுது எந்த அடியார்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையோடு பார்த்து விடுகிறானோ அவனுக்கு சுவனம் கட்டாயம். அப்ப கரண்டைக்கு கீழால யார் ஆடை உடுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு பெருமை எடுத்தவனாக வருகிறார்களோ இவர்களே அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், பார்க்கவே மாட்டான். அந்த முகத்தை பார்க்கணுமே. மறுமையில சுவனவாசிகளே அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளால அனுப்பி விட்டுருவாமா. அனுப்பி விட்டோம்னா நாம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ளால போயிடுவோமா? போனோம்னா சொர்க்கத்துக்குள்ளால கேட்கப்படுமா, எப்பா நீ செய்த அமலுக்கு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தந்துட்டாத்தானே, இந்த சொர்க்கத்தை கொண்டு திருப்தி அடைகிறாயா? மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய சொர்க்கம், நான் ரொம்ப எப்படி எப்பா அப்படின்னு சொல்லி போட்டு சொர்க்கத்துல இருக்கக்கூடிய திரைச்சீலை நகட்டப்படும். திரைச்சீலை நகட்டப்பட்டோம்னா நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அங்கே இருப்பான். அந்த அல்லாஹ் சொல்லுவானா, நம்மளை பார்த்து பேசுவானா, நான் இனிமேல் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன், உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன், உங்களுக்கு சொர்க்கத்துல என்ன வேணுமோ வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுவான். நம்ம அப்ப இப்படி கிருபையாளனாக இருக்கக்கூடிய படைத்த ரப்புல் ஆலமீனை நான் பெத்த பையன், அந்த பையனை அல்லாஹ் பார்க்காமல் இருந்தால் மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஆணினுடைய மறைவிடம் என்னதுமா? ஒரு ஆணினுடைய மறைவிடம் என்னது? நாம ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? மா பைன சுர்ரத்தி ஒரு ருக்குபத்தி அவுரத்தும், தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் இந்த பகுதி இருக்குது பாருங்க, மறைவிடம், அவுரத். இந்த மறைவிடத்தை நீ உன் வீட்டுக்குள்ளால உங்க உம்மா இருக்கும் பொழுது கூட வெளிப்படுத்தக்கூடாது, உன்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருக்கும் பொழுது வெளிப்படுத்தக்கூடாது, தொப்புள் தெரியக்கூடாது, முட்டுக்கால் தெரியக்கூடாது. இன்னைக்கு எப்படிமா நடக்குது? அட முஸ்லிம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய முஹல்லாக்கள்ல இவர் வெளிநாட்டுல பிறந்தாராம், இவர் மெல்போர்ன்ல பிறந்தாராம், இவர் பெரிய பெரிய கம்பெனிகள்ல வேலை பார்க்கிறாராம். பாக்குறேன் காலையில அவங்க சுபுகு தொழுதுட்டு வாக்கிங் போறாங்க, நிக்கரை போட்டு யாராச்சும் முஸ்லீம் போவானா? மாஷா அல்லாஹ், நீ குடும்ப தலைவன் நிக்கரை போட்டுக்கிட்டு, நிக்கர் முட்டு தெரியுது, நிக்கரை போட்டுக்கிட்டு வாக்கிங்க முடிச்சு போட்டு தெருக்குள்ளால முஸ்லீம்கள் தெரு இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுடைய தெருக்குள்ளால நடந்து வருகிறார். அந்த தெருக்குள்ளால எத்தனை பெண்கள் இருப்பாங்க, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க, எத்தனை பொம்பளை பிள்ளைங்க கல்லூரிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நீ முஸ்லீம், நான் பிற மதத்துக்கான பத்தி நான் சொல்ல வரல, முஸ்லிம் ஏரியாக்குள்ளால இவங்க வெளிநாட்டுல படிச்சாங்களாம், இவங்க வெளிநாட்டுல சம்பாத்தியம் பண்ணாங்களாம், இவங்க வெளிநாட்டுல பைசா உண்டாக்குனாங்களாம், அந்த வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்க கொண்டு வராங்களாம். கொண்டு முஸ்லிம் எவ்வளவு பெரிய அக்கிரமம். இதான் நவீன கலாச்சாரங்கள். ஏன் நீ நடந்திய உன்னைய பார்த்து 4 பேர் இந்த நடவடிக்கை கையில எடுத்தோம்னா என்னத்துக்கு ஆகிறது? ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, யாரு ஆம்பளைங்களை பார்த்து சொல்றாங்க, பெண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு வேற வேற சப்ஜெக்ட் இருக்குது.
ஆண்களை பார்த்து சொல்றாங்க, யாரு இறுக்கமான ஆடை அணிகிறாரோ, ட்ராக் சூட்டுன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறான் பாருங்க, ட்ராக் சூட், அவங்க இறுக்கமா, யாரு இறுக்கமான ஆடையை அணிகிறார்களோ அந்த அந்த சென்டென்ஸுக்கு அடுத்து சொல்றாங்க, தன்னுடைய மறைவிடத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் இதை தடுக்கிறாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹான ஹதீஸ்மா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றா, தடுக்கிறாங்க, இறுக்கமான ஆடை அணியாத. இறுக்கமான ஆடை அணிஞ்சிட்டோம்னா மறைவிடம் ஓப்பன் தெரியாமல் இருந்தாலும் இறுக்கமான ஆடைத்தான் மறைவிடத்தை காட்டி கொடுக்குமே. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு இவ்வளவு அழகான முறையில சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா, அதுக்குள்ளால நவீன கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிச்சோன்னு வச்சுக்கிடுங்களேன், இவைகள் அனைத்தும் நாளைக்கு மறுமையில் என்ன செய்யும், கண் முன்னாடி படைத்தரப்பு கேட்க போறான், அந்த படைத்தரப்புக்கு பதில் சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கும் நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் புரிவானாக.